அல்லேலூயா. மார்க்க பேதங்கள் வித்தியாசம் இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். ஒரு 20 நிமிடத்தில் முடிக்க போகிறேன். வித்தியாசம், வேறுபாடு, மார்க்க பேதங்கள். ஒன்று, ஆண்டவர் கடைசி நாட்களில் வெள்ளரி ஆடு செம்மறி ஆடுன்னு பிரிப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கைவி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. வெள்ளரி ஆடு ஞாயிற்றுப்பு நாளில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்ப்பாக வெளிப்பத்து விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. யூதன், கிரேக்கன், சமாரியன், புறஜாதியான், எந்த வித்தியாசமும் கிடையாது. விருத்த சதனம் பண்ணின யூதர்கள், விருத்த சதனம் பண்ணாதவர்கள் ஒன்றுமே கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். விருத்த சதனப்படுத்தும் யூதர்கள் முக்கியமல்ல. விருத்த சதனம் பண்ணாத புறஜாதிய மக்கள் அவர்களும் ஒன்றுமில்லை. இருவரும் ஆணுடைய பார்வையில் சமமானவர்கள். விசுவாசி, அவிசுவாசி, ஏழை, பணக்காரன், அழகு, அழகே இல்லை இவங்க, உயர்ந்த குலம், தாழ்ந்த மக்கள், நீதிமான், துன்மார்க்கன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீதிமான் பைபிளில் 500 முறை வருது. பழைய ஏற்பாட்டில் 80 முறை. துன்மார்க்கன் என்ற பதம் பைபிளில் 40 முறை வருது. நீதிமானும் இருக்கிறாங்க உலகத்தில், துன்மார்க்கன் இருக்கிறாங்க. படிப்பு அந்தஸ்து இல்லாதவங்க இருக்கிறாங்க. கலாச்சார பண்பாடு பார்த்தோமே, கலாச்சார பண்பாடு, நாகரீகம், சம்பிரதாயம், இதில் வேறுபட்ட ஜனங்கிறாங்க. மார்க்க பேதங்கள், கொள்கை கோட்பாடு. சீஷன், விசுவாசி. அல்லேலூயா. நல்லவன் ஒருத்தன் தான், கெட்டவன் ஒருத்தன் இருப்பான். பொல்லாதவர்கள் இருக்கிறாங்க உலகத்தில், சோம்பேறி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட மக்களை பைபிள் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்ல குறிப்பிட்ட மக்கள். இதை மட்டும் படிச்சுட்டு நான் கடந்து போகலாம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். மார்க்க பேதங்கள் தான் இன்றைக்கி செய்தியினுடைய சாராம்சம். வித்தியாசம், வேறுபாடு. மார்க்க பேதங்கள் போட்டு பிராக்கெட்டில் வித்தியாச வேறுபாடு. இன்றைக்கி வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கிறோம். வித்தியாச வேறுபாடு இருக்குது, மார்க்க பேதங்கள் இருக்குது. இங்கே பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? புதிய ஏற்பாட்டில் பவுல் மூலம் கர்த்தர் பேசுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரையும் படி பார்க்கலாம். இப்போ அவங்க படிக்கிறாங்க. எவ்வளோ கட்டப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொன்றா படிங்க. அவையாவன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் போவாங்கன்னு பைபிள் சொல்லுதுங்க. 17 பாவத்தை அவங்க படித்தாங்க. 17 வகையான மக்கள் இருக்கிறாங்க, கட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த பாவங்களுக்குள்ள யார் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவளுக்கு தேவராஜ்யம் கிடையாது. பரலோக ராஜ்யம் சாதாரணமான காரியம் கிடையாது. அது இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கணும். அது உல்லாசமான வாழ்க்கை கிடையாது. அழைக்கப்படும் அநேகர், தெரிந்து கொள்ளப்படும் ஒரு சிலர். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அசுத்தமானது, தீட்டானது, அருவருப்பானது உள்ளே போக முடியாது. இருக்கிறீங்களா? 2வது வகையான மக்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 எடுத்து டக்குன்னு படிங்க. வித்தியாசம், வேறுபாடு,
மார்க்க பேதங்களை பற்றி இப்பேற்பட்ட மக்கள்லாம் கட்டப்பட்டுருக்காங்க. உலகத்தில் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கிறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறாங்க, அரசியல் தலைவருக்குள்ள இருக்கிறாங்க, அரசியல்வாதிக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. உலகமே வித்தியாசம் வேறுபாடு மார்க்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 6:9-10. அநியாயக்காரர் தேவ ராஜ்யத்தை சுதரிக்க முடியாது. அநியாயம் செய்கிறவர்கள் உங்கள் மனச்சாட்சியே சொல்லும், நீ செய்து அநியாயம். ஆபேலை கொண்டான் காயின், அநியாயம். தாவீது செய்தான், இன்னொரு மனிதோட பாவம் செய்தான், அநியாயம். அநியாயம். திருடுவது அநியாயம், பொய் சொல்லுவது அநியாயம், ஏமாத்தி பணம் சம்பாதிப்பது அநியாயம், திருட்டு கணக்கு ஏற்றி சம்பாதிப்பது அநியாயம். அநியாயம், அநியாயம், அநியாயம். உன் மனச்சாட்சி எதெல்லாம் உன்னை நறுக்குன்னு குத்துதோ அதெல்லாம் அநியாயம். ஜெபிக்கல, அநியாயம். அதிகாலையில் ஏற்றி ஜெபிக்கல, அநியாயம். பைபிளை இந்த வாரம் திறக்கவே இல்லை, அநியாயம். கல்யாணத்துக்கு போனேன், என் பழைய செருப்பு விட்டுட்டு புது செருப்பு மாட்டிட்டு வந்துட்டேன், அநியாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைக்கு போனேன், எல்லாமே கவரிங்க தான். அங்கே போன கவரிங்க திருடின்னு வந்துட்டேன். வாங்குது 10 ரூபா தான், ஆனால் 500 ரூபாய்க்கு திருடி பொருள் உள்ள கவரிங்க, அநியாயம். கடைக்கு போனேன், கடைக்காரன் திரும்பி பார்த்தா பாருங்க, 1 கிலோ காய் வச்சு எடுத்துக்கினேன், அநியாயம். எல்லாம் அநியாயம்தான். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க. அநியாயக்காரர் யாரும் தேவராஜ்யத்துக்கு போகலைங்க. கண்டிஷன் போகிறாரு, பயங்கர கண்டிஷன். அதுதான் சபை. நீ நினைக்கிற மாதிரிலாம் சபை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி தெய்வம் கிடையாது. இந்த தெய்வம் வித்தியாசமான தெய்வம். இந்த சபை வித்தியாசமான சபையாக உருவாக்கப்படணும். கர்த்தர் விரும்புகிற சபையாய் மாறணும். கர்த்தர் விரும்புகிற குடும்பம் நீ நானும் மாறணும். அநியாயம் செய்து கொண்டே குடிக்கிறது அநியாயம். ஆன்சு பான்பரை கையில் உருட்டி வாயில் போகிறது அநியாயம். கஞ்சா அடிக்கிறது அநியாயம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. மற்ற வீட்டு ஜன்னலை அப்படி எட்டி பார்ப்பது அநியாயம். இருக்கிறானா இல்லையா, போயிட்டானா, யார் வீட்டில் ஒன்று வாங்கிடலாம், அநியாயம். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. உள்ளே உட்காந்துக்கிறோம். கிருபை தான். கிருபை இப்படியே இருக்காது, கிருபி ஒன்று அடைபடி போடும். அநியாயம், அநியாயம். அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை வேசி மார்க்கத்தார், விக்கிரகாரனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சி, ஆட்புணர்ச்சி, திருடர், பொருளாச, வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. 2வது லிஸ்ட். இப்போ மக்களாக இருக்கிறாங்க, அடிமைத்தன வாழ்க்கை. பிசாசு கட்டி வச்சுக்கிறான். அடுத்த லிஸ்ட்டு ரோமர் 1:28-32. ரோமர் 1:28-32. அடுத்த லிஸ்ட்டு சாத்தான் கட்டி வச்சுக்கிறான். வித்தியாசம் வேறுபட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. மார்க்க பேதங்கள் வித்தியாசமாக இருக்குது. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மொழி கலாச்சாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஜனங்க எல்லாம் வெளியே வரணும். படிங்க ரோமர் 1:28-32. தேவனை அறியணும். பின்னாடி இருக்கிறவங்களாம் அழிய சொல்லுங்க பார்க்கலாம். தூங்குற அண்ணந்தர் சாமி தக்காளி தட்டி எழுப்புங்க பார்க்கலாம். அவர் அழகாக சேர் போட்டு அழகாக சொகுசாக உட்காந்துக்கிறார். ஒரு சேர் தேடுவார், பின்னாடி உட்காரு, என்ன அந்தாவி எனக்கு தெரியும். பின்னாடி அழகாக சேர் போட்டு உட்காருவார். அழகாக எல்லா மீட்டிங்லையும் பார்ப்பேன், தூங்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. அவருக்குள்ளே ஒரு கனநித்திர ஆவி இருக்குது. கை தெரியுங்க பார்க்கலாம். இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கனநித்திர ஆவி ஒரு பொல்லாத ஆவி, தூங்கினே இருக்கிற ஆவி. எப்போ தூங்கணும்? நைட்டில் தான் தூங்கணும்.
பகல்லையும் தூங்குறது, நைட்லேயும் தூங்குறது, அது இப்போ தான் கனநித்திராவி. இருக்கிறீங்களா? பகலில் வேலை செய்யணும், இரவில் ரெஸ்ட் எடுக்கணும், தூங்கணும் ஆண்டு வச்சுக்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? ரோமரில் எல்லாம் பவுல் தான் சொல்கிறார். ரோமர் 1:28-38 படிக்கிறாங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சபைக்கு 90 பேர் வரீங்க, உதாரணம் சொல்ல 90% மக்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு உண்மையான தேவனை ரட்சியம். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. சத்தியம் என்ன சொல்லுது? ஆழ்ந்த சரி சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், எங்களுக்கு கணுக்கால் வேணாம், முழங்கால் வேணாம், நீச்சல் உள்ளே போனோம் பாஸ்டர். சத்தியத்தை அறிகிற பிள்ளைங்க சபையில் இல்லை, கொஞ்சம் பேர் தான். அதுதான் பைபிள் காலை தொடங்கியிருக்கிறோம், ஜப பங்காளுக்கு கொடுத்துருக்குறோம், நிறைய கருத்தெல்லாம் கொடுக்குறோம், நிறைய புஸ்தகம்லாம் கொடுக்குறோம். ஏன்? ஆழ்ந்த சத்தியத்தில் போனோம். தேவனை அறிகிற அறிவடைய நீ விருப்பமாக இருக்கணும். ஆனால் ஜனங்களுக்கோ உலக மக்களுக்கோ தேவனை அறிகிற விருப்பம் இல்லை. மனைவிக்கு இருந்தால் புருஷனுக்கு இல்லை, புருஷனுக்கு இருந்தால் மனைவிக்கு இல்லை, அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு இல்லை, பிள்ளைகளுக்கு இருந்தால் அப்பா அம்மா இல்லை. தேவனை அறிகிற அறிவு அடைய உங்களுக்கு மனசு இல்லை. அதனால் தேவனே ஒப்பு கொடுத்துட்டு வரோம். பிசாசு ஒப்பு கொடுக்க மாட்டான், தேவனே உங்களை ஒப்பு கொடுத்து வரோம். தேவனை அறிகிற அறிவு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ, ஜபத்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, ஆழத்துக்கு போகணும், ஒழுங்காக இருக்கணும், கத்தரிக்கு பிரியமாக வாழணும், சோத்திரம் ஜெபிக்கணும், அநேக ஆத்மாவில் ஆதாயம் பண்ணணும், சாட்சியாய் வாழணும், இந்த அறிவு யாருக்கெல்லாம் இல்லையோ, இது யார் மேலே விருப்பம் இல்லையோ, தேவன் அவர்களை தகாத வேலை செய்ய ஒப்பு கொடுப்பாராம். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 படித்தாங்க. வீட்டில் போய் படிங்க, மறுபடியும் நோட் பண்ணிங்க. ரோமர் 1:28-32 படித்தாங்க. அருமையாக படித்தாங்க. எல்லாம் கவனிங்க. எவ்வளோ பாவத்தில் சாத்தான் உங்களை இன்னும் கட்டி வச்சுக்கிறான். பல மனிதர்கள், பல கலாச்சாரம், பல மொழி, பல இனம், பல மதம், ஜனங்க இப்போலாம் பிசாசு கட்டி வச்சுக்கிறான் பாருங்க. இன்றைக்கி வெளியே வரணும், இந்த வருஷத்தில் வெளியே வந்துடணும். அல்லேலூயா, கை தட்டுங்க. அடுத்தது வெளிப்படுத்தல் விசேஷம் 22:5. அடுத்த குரூப் வளரமா. வெளிப்படுத்தல் 22:15. நாங்கள் நாய். யார் நாய்? உங்களை கடிக்காது, அந்த நாயெல்லாம் தெரு நாயெல்லாம் கடிக்காது. நாயினா நாயை போல் பின்மாற்றம் பண்ணி, நாய் தன் கக்கினதை, நாய் கக்கினதை தின்னுமா தின்னாதா? பின்மாற்றமான ஜீவியம். எதெல்லாம் விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்கிறீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவத்தை ரட்சிக்கப்பட்ட பிறகு செய்கிறீங்க. இது பேர் தான் நாய். நாயின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களை கவலைப்படாதீங்க. நாயினா யாரும் கோச்சிக்கூடாது. முன்னாடி செய்த பாவம் அதை விட இப்போ அதிகமாக செய்கிறேன் பாஸ்டர், நீ வெறி நாய், சாத நாய் இல்லை. வீட்டு நாயினா கொஞ்சம் செய்வேன்,
விட்டு வந்த பாவம், ரட்சிக்கப்பது முன்னாடி விட்டு வந்த பாவம் ஏதோ எப்பயோ ஒரு முறை தடுமாற்றினா நீ வீட்டு நாய். ஆனால் ரட்சிக்கப்பது முன்னாடி செய்த பாவத்தை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய செய்கிற பாவம் நீ வீட்டு நாயில் வெறி நாய். அல்லையே சொல்லுங்க, வீட்டு நாயா வெறி நாயா? எந்த நாயும் வரக்கூடாது. நாய்கள் என்பது பின்மாற்றக்காரை குறிக்கிறது. ஒரு தரம் பறவை ருசி பார்த்தோம், அதன் பலனை மறுதளித்து போனவர்கள் அவங்களை ரட்சிப்பதற்கு புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இளையகுமாரன் வந்துட்டான், செகேயு வந்துட்டான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சிம்சோன் வந்துட்டாரு. ஆனால் சாலமோன் வரல, யூதாஸ் காரியத்து வரல. நிறைய பேர் பைபிள் எழுதிச்சு, வந்தவங்க வராதவங்க. இருக்கிறீங்களா? கையை தட்டி போலாம், ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கையை தட்டி பாடுங்க. இந்த பாட்டு ஏன்னா பின்னாடி உட்காந்து தூங்குற ஆசாமியெல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. பின்னாடி கைத்தட்டி ஐயா, கைத்தட்டி அம்மா, கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டி. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. சொல்லுங்க, ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. பாட்டு பாட சத்தம் கேட்கலைங்க, கீபோர்டு சத்தம் அதிகமாக கேட்குதுங்க. பாட்டு பாடுற சத்தம் கேட்கலைங்க, கீபோர்டு சத்தம் தான் அதிகமாக கேட்குதுங்க. ஜோரா 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 கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. நல்லா கை தட்டி, ஜோரா கையை தட்டி பாடுங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தரை பாடுங்க. அல்லேலூயா, ஜோரா கையை தட்டி பாடுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்கள் பலன். அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடியில், ஆட்டு மந்தையில், ஒளிவு தொப்புகளில் எல்லாமே இல்லாமல் போனாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும், போதும் என்கிற மனது கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனசு இருக்குதா? யாருக்கெல்லாம் போதாது நினைக்காது. போதும், இன்னைக்கு கொடுத்தது போதும். இன்னைக்கு வருமானம் 100 ரூபாய் சோத்திரம், இன்னைக்கு வருமானம் 500 ரூபாய் சோத்திரம், இன்னைக்கு வருமானம் 1000 ரூபாய் சோத்திரம். இன்னும் போதாதுன்னா எங்க பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. டெய்லி பிரியாணி சாப்பாடு கிடைக்காது. ஒரு நாளைக்கு கூழ் கிடைக்கும், ஒரு நாளைக்கு வெறும் மோர் சாதமாக கிடைக்கும், வெறும் தயிர் இருக்கும், பழைது இருக்கும். டெய்லி சிக்கன் 65 கிடைக்காது, டெய்லி நெய் ரோஸ்டே கிடைக்காது, ஆம்லெட்டே கிடைக்காது. இருக்கிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க வாழ்ந்திருக்கும் தெரியணும். இதான் கிறிஸ்துவின் அடையாளம். இருக்கிறீங்களா? அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நாய்கள், பின்மாற்றக்காரர், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர்,
விக்கிரகாரக்காரர், பொய் பேசுகிற அனைவரும். ஆமென். அடுத்த லிஸ்ட், கடைசி லிஸ்ட் சொல்லி முடிக்க போகிறேன். அடுத்த லிஸ்ட் 2 தீமோத்தேயு 3:1-9 எனக்கு தெரிஞ்ச அடிக்கடி வரும். இப்பேற்பட்ட மக்கள் பல வித்தியாசம், பல வேறுபாடு, பல மார்க்க பேதம், இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். உலகத்தில் எவ்வளோ மக்களை சந்திக்கிறீங்க, பல தேசத்துக்கு போகிறீங்க, பல மக்களை சந்திக்கிறீங்க, பல கிராமத்துக்கு போகிறீங்க, பல சொந்த பந்தம் பார்க்குறீங்க. கடைசி சொல்லார் 2 தீமோத்தேயு 3:1-19 படிங்க. எல்லாம் எடுத்துங்க, கடைசியாக சொல்லி முடிக்க. மேலும் இதான் கடைசி காலங்கள், கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் பிரதர், ஊழியக்காரனே, வாலிப தம்பி தங்கச்சி, சபையின் மூப்பரே, திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க, வயசான அம்மா வயசான ஐயா, எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கடைசி நாட்களில் கொடிய காலம் வரப்போகுது, வந்துடுச்சு. உக்ரைனு ரஷ்யா 4 வருஷமாக யுத்தம் நடக்கும், இன்னும் ஓயிலையாம் தெரியுமா? இன்றைக்கி பேப்பரில் பாருங்க, 4 வருஷமாக நடக்குதான் ரஷ்யா உக்ரைனுக்கு. கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கொள்ளை நோய். அப்படி காமிச்சார், சிக்னல் காமிச்சார். இனி இயற்கை சீற்றங்கள் அதிகமாக போகுது, யுத்தம் பயங்கரமாக நடக்க போகுது. நிறைய அரசியல் தலைவர்கள், இளைஞர் பட்டாலும் பயங்கரமான சத்துருடைய கிரியில் மாட்டிக்கொள்ள போகிறாங்க. போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். சண்டையில் போய் கலந்துக்காதீங்க, வாக்குவாதம் உள்ள இடத்துல, தர்க்கம் உள்ள இடத்துல போய் நிற்காதீங்க. இந்த வருஷம் ரொம்ப ஞானமாக இருக்கணும் தேவ பிள்ளைங்களே. பஞ்சாயத்தில் போய் கலந்துக்காத, அடித்தடி உள்ள இடத்துல போய் கலந்துக்காதீங்க, ரொம்ப ஞானமாக இருங்க. டேஞ்சர் டேஞ்சர், துன்மார்க்குடைய ஆலோசனையில் போகாதீங்க, பாவிகள் வழி நிற்காதீங்க, பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காராதீங்க, தீயோர் வழியில் போகாதீங்க. உனக்கு ஒரு பாதை வச்சுக்கிறா பிரதர், ஊழியக்காரர் உனக்கு ஒரு டேகு, வாலிப தம்பி தங்கச்சி உனக்கு ஒரு பாதை வழி வச்சுக்கிறாரு. அந்த பாதை நீ நான் போனோம். உலக பாதையில் போவாத, ட்ராக் மாதிரி போவாத, பாதி மாதிரி போவாத. ஒரு ட்ரெயின் தனக்கு கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் போகணும், அது மீறி போச்சுன்னா அதுக்கு ஆபத்து. இருக்கிறீங்களா? 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 உலகத்தில் நம்ம பகைப்பங்க இருப்பாங்க, பொல்லாத ஒரு கூட்டம் இருக்கும், துன்மார்க்க ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை பரியாசம் பண்ணுற கூட்டம் உன்னை இருக்கும், உனக்கு விரோதமாக முறுமுறு பேசுங்க இருப்பாங்க, உன்னை சபிக்கிறவங்க இருப்பாங்க, உன்னை தூஷிக்கிறவங்க இருப்பாங்க. எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு பார்க்கணும் ஆவியானோட ஒத்தாசையோடு. உனக்கு ரொம்ப பொறாமை இருக்கும், போட்டி தோல் இருக்கும், வன்கண் இருக்கும், எரிச்சல் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், சூதி இருக்கும். எல்லாத்தையும் மேற்கொண்டு தான் போகணும். ஆண்டோட கிருபையை கேளுங்க. அதுக்கு தான் ஜெபம். போராடி ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். சாதா பிசாசு மேற்கொள்ள முடியாதுங்க. அவன் கெட்சிக்கிற சிங்கம், கெட்சித்திரானா முடிஞ்சு போச்சு. சிங்கம் நிறைய விடாமல் க்ளோஸ் பண்ணாமல் போவாது. பிசாசுக்கு பேர் கெட்சிக்கிற சிங்கம். அவனுக்கு பேர் இந்த உலகத்தின் அதிபதி, அவனுக்கு பேர் இப்பிரபஞ்சத்தின் தேவன். சாதாரணமாக மேற்கொள்ள முடியாது. ஜபம், ஆலயம், வேத வாசிப்பு, ஒழுங்கு, கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீ நான் தப்பிப்போம். இல்லைன்றால் ஏதாவது ஒரு வலையில் போய் சிக்கிக்கொள்ளுவோம். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? படிங்க, முடிக்கலாம். எப்படி அணில் தன்னை பற்றியே பிரியம், தற்பிரிய, தன்னை பற்றி புகழ்ந்து பேசணும். செல்ஃபிஷ், செல்ஃப் ப்ரவுட், தற்பிரியர் இருப்பாங்க. கடைசி நாட்களில் இனம் கண்டுகொள்ளணும். ஒன்று, பணம் மேலே எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பணம். பணம் குறையக்கூடாது. பணம் குறைஞ்சுனா புஷனை போட்டு அடிப்பாங்க. பணம் குறைஞ்சி போச்சு ஐயா. பணம் இருந்துனே இருக்குமா? பணம் இருந்துனே இருக்குமா? சொல்லுங்க. 10,000 ரூபாய் வீட்டில் வச்சுக்கிறீங்க, திடீர்னு ஒரு சாவு வரும், திடீர்னு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்போம், திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு அந்த 10,000 அப்படியே புக்காமல் இருக்க முடியுமா? குறையும். இருக்கிறீங்களா? பணம் 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 பணமோ எல்லாவற்றான பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்கிறது. வேலை இருந்தால் தான் புருஷன் சம்பாதிச்சு கொடுப்பான். வேலை புருஷன் அமையும். புருஷனை தொந்தரவு செய்யக்கூடாது, மனைவியை தொந்தரவு செய்யக்கூடாது. வட்டிக்கு வாங்கு, நகையை வெய்யு, எனக்கு தேவை பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. பணப்பிரியாரிங்க மாறக்கூடாது.
பணம் ரொம்ப மோசம். அதை கையாளத்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையானலும். அது எப்படி வரும் எப்படி போகணும்னு தெரியாது. அது உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆனால் தேவை ஒழுங்காக பயன்படுத்துங்க, சிக்கனமாக செலவுப்படுத்துங்க. அது கஞ்சத்தனமாக இருக்காதீங்க. உதவுங்க, தான தர்மம் பண்ணுங்க, கடன் வாங்களுக்கு கொடுங்க. எல்லாம் பைபிளுக்கு இது. இருக்கிறீங்களா? பணப்பிரியர், வீம்பு, அகந்த, தூஷிக்கிறவங்க, அப்பா அம்மா பேச்சை கேட்காத பிள்ளைகள். இருங்க, இப்போ கை ஊது, கண்ணு மூடு, எல்லாம் கண்ணு மூடுங்க. எந்த அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்பது பிள்ளைங்களாம் கை தள்ளிய சொல்லு. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்பது பிள்ளைங்களாம் கை தள்ளிய சொல்லு. சொல்லிட்டீங்க, வயசு சொல்ல பாஸ்டர். எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்கலேருந்து திருமணமாகாத பிள்ளைங்க, அது வயசு வரம்பே கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படி நான் சொல்கிறவங்க கை தள்ளிய சொல்லு. அப்பா மோசமான கூட்டம் பொழுது, மோசமான கூட்டம் வந்து மாட்டிக்கினேன் தெரியாமல். இருண்ட கண்ணமாக இருக்குது என் கண்ணு முன்னால். எப்படி மேற்கொள்ளுன்னு தெரியல. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுகிற கூட்டம் அழியில சொல்லு. ஜெப்ரி, புஜ்ஜி, ஜெரால்டு சோத்திரம், ஜாஷ்வா, நித்திஷ்டி, யுவராஜ் சோத்திரம், ஓரம் எல்லாம் பெரிய ஆம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஆண்டு ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா கீழ்ப்படுறீங்களா? ஆள் அட்ரஸே காணும். இருக்கிறீங்களா? தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாது இல்லைங்க. செய்த உதவியை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு அவங்க 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா தப்பாக நினைக்காதீங்க. அன்னைக்கு உன் மானம் கப்பல் ஏறி இருக்கும். உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அன்னைக்கு, அதை நீ மறக்கக்கூடாது. உனக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாங்க ஐயா, நன்றி அறியாத மக்கள். 9 குஷ்டரோகியா 1 குஷ்டரோகியா? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். 1 குஷ்டரோகியை தான் மாறணும். 9 குஷ்டரோகி நன்றி அறிய போயிட்டாங்க. நன்றி அறியாதவர்கள் அது யாருன்னு சரி, சொந்தக்கார பந்தக்கார மாமன் மச்சான் சித்தப்பா சோத்து கஷ்டப்படும் போது உனக்கு படிக்க வச்சுருப்பாங்க. உன் ஃபீஸ் கட்டுறதுக்கே பணம் இருந்திருக்காது. உங்கள் அண்ணன் தான், உங்கள் அண்ணன் மனைவி தான், தம்பி தான், அவங்க மூத்தார் கொழுந்தினார் யாரும் தான் சரி, அவன் உலகத்தாராக இருக்கலாம், அவங்களுக்கு நீ கட்ட செஞ்சாகணும், மறக்கக்கூடாது. நீ நல்ல நிலைமையில் இருக்கிற, உயர்ந்த நிலைமையில் இருக்கிற, நல்ல வேலை, டெய்லி கூலியோ வாரக்கூலியோ மாதக்கூலியோ நல்ல உயர்வு இருக்கிற, அவங்க நீ மறக்கக்கூடாது. நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுவாப அன்பில்லாதவர்கள், இணங்கி போகாதவங்க, அவதூறு செய்கிறவங்க, ஆசா பாசம் இச்சையை அடக்கில்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லவங்களாம் பகைக்குவாங்க, கெட்டவங்களை நேசிப்பாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவங்களை கெட்டவங்களை நேசி. இதான் அந்த காலம். ரொம்ப ஞானம் கண்டுபிடிச்சிங்க. நல்லோரை பகைக்கிற காலம். புத்திமதி சொல்லுகிற அப்பா அம்மா வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் அட்வைஸ். என் ஃப்ரெண்டு ஒன்று ஆறு சொல்கிறான் பார்த்தியா, அதான் டேஸ்ட். போ. தந்தானே தானே நானே தானானே தானே நானே தந்தானே தானே நானே தானானே தானே நானே தந்தானே தானே நானே தானானே தானே நானே. காணல் நீரை நம்பியதாலே கண்மலை தேனை நான் இழந்தேனே. காணல் நீரை நம்பியதாலே கண்மலை தேனை நான் இழந்தேனே. ஏசனக்கீந்தார் ஜீவ தண்ணீரை, ஏசனக்கீந்தார் உள்ளதை இழந்தேன்
நல்லதை மறந்தேன், உண்மையின் ஜீவியம் தானதை துறந்தேன். உள்ளதை இழந்தேன், நல்லதை மறந்தேன், உண்மையின் ஜீவியம் தானதை துறந்தேன். மனம் போன பாதையில் நான் நடந்தேன், மன்னவன் அன்பினை நான் மறந்தேன். இன்னரும் தேவனை நான் பிரிந்தேன். கண்ணீரை தான் பரிசாய் அடைந்தேன். தேவன் நான் பிரிந்தேன், கண்ணீரை தான் பரிசாய் அடைந்தேன். மனம் போன பாதையில் நான் நடந்தேன், மன்னவள் அன்பினை நான் மறந்தேன். தந்தானே தானே நானே நான். காலைகள் உருளோடு ஓடுகிறது, சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உண்மையான அன்பு நம்ம வீட்டு போயிருது. பலத்த பிள்ளைகளை வீட்டு போறாங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பா மாறுறவர். தந்தானே தானே நானே நான், தந்தானே தானே நானே நான். நல்ல முடிவுக்கு ஒரு ஆண்டவரே. இப்படி பிள்ளைகள் தப்பான முடிவல்ல, கெட்ட முடிவல்ல ஐயா. உண்மை விட்டு விடக்கூடாது ஐயா. உலகங்களை ஏமாத்திடும், மனிதர்களை ஏமாத்திடுவாங்க, மனிதர்களை தூக்கி போட்டுருவாங்க. உலகம் தரா சமாதானத்தை எந்தன் உள்ளத்தில் இயேசு அன்புடன் நீந்தான். உலகம் தரா சமாதானத்தை எந்தன் உள்ளத்தில் இயேசு அன்புடன் நீந்தான். உலகத்தின் ஆசையை நாடியதாலே, உலகத்தின் ஆசையை நாடியதாலே. உள்ளதை இழந்தேன், நல்லதை மறந்தேன், உண்மையின் ஜீவியம் தானதை துறந்தேன். உள்ளதை மறந்தேன், நல்லதை மறந்தேன், உண்மையின் ஜீவியம் தானதை துறந்தேன். அல்லேலூயா. தாய் தகப்பன் மாறி கீழ்ப்படியாத பிள்ளைகள், தாய் தகப்பனுக்கு செவி கொடுக்காத பிள்ளைகள், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்பத்தை உண்டு பண்ணுகிறாள். மகனே, தாயின் போதகத்தை அசட்டை பண்ணாத. மகளே, மகனே, உன் தந்தையின் சொல்லை கேளாம போகாத. அன்றைக்கு அப்பாவாகிய தாவீது பேச்ச சாலமோன் கீழ்ப்படியில. பெற்றெடுத்த தகப்பன் பேச்ச மகனாகி சாலமோன் கீழ்ப்படியவில்லை. கடைசியாக சாலமோன் முகவரி இல்லாம, மகிமை இல்லாம, தேவ மகிமை இழந்து வாழ்க்கை கடந்து போனார் சாலமோன். கடைசி நாட்கள் பிள்ளைகளே, வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளைகளே, திருமணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்கும் தாய் தகப்பன் பேச்சை கேளுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, உன் வாழ்நாள் நீடிப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பூமியிலே நெடுநாள் வாழும் நன்மை செய்ய உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணணும். தாய் தகப்பன் கீழ்ப்படியாதவர்கள், படிங்க, முடிக்கலாம். துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள்,
இருமாப்புள்ளவர்கள் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியர், தேவன் பக்தியின் வேஷத்தை தெரிவித்து அதன் பலனை மறுதளிக்கலாயும் நீ நான் விலகணும். வேறுபாடு சொல்லிட்டேன், வித்தியாசம் சொல்லிட்டேன், உலகத்தில் மார்க்க பேதங்கள் சொல்லிட்டேன். மார்க்க பேதம்னா வித்தியாசம்னு அர்த்தம். மார்க்க பேதங்கள், மார்க்கத்தில் பல பிரிவினைகள் எல்லாம் சொல்கிறேன். 4 சொன்ன பைபிள் 4 வகையான மக்களை பார்த்தீங்க. கலாத்தியரில் படிச்சிங்க, கொரிந்தியரில் படிச்சிங்க, ரோமரில் படிச்சிங்க, வெளிப்பத்தில் விசேஷத்தில் படிச்சிங்க, தீமோத்தியில் படிச்சிட்டிங்க. வீட்டில் போய் படிங்க. இப்பேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நாமும் அதுக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் வெளியே கொண்டு வரும். கண்களை மூடி சொல்லப்பட்ட ஆலோசனை கண்ணில் திறக்கிறத மேம்படுத்துவோமா? இன்றைக்கு மாலை 6 வழக்கம் போல் 7 மணிக்கு இருக்கும். ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் செய்கிற காரியங்கள்லாம் ஜெபங்கள்லாம் பொறுப்பிடுங்க.